Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிபிசிஓ சப்ஜெக்டில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஐஎஸ்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் இயரே ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததில்லை அப்படின்னா அந்த பிளேலிஸ்டோட லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். செக் பண்ணி நீங்க எல்லா சம்ஸும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்க யூனிட்ஸ்லாம் இனி உங்களுக்கு எக்ஸாம்குள்ள அப்லோட் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இப்போ வாங்க ஐஎஸ்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக சொல்லிட்டு போயிடலாம். பட் ஒரு சிஸ்டமில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும்னு நம்ம சொல்ல போகிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ஆர் த டூ ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ் இன் த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். வென் வி யூஸ் த கம்ப்யூட்டர் ஆர் ஸ்மார்ட் ஃபோன், தேர் லாட் ஆஃப் கோயிங் ஆன் பிஹைண்ட் த ஸ்கிரீன் இன் த ப்ராசஸர் சிபியூ. நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம யூஸ் பண்ணுறது முன்னாடி தெரிகிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நிறைய விஷயங்களை சிபியூ ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அதில் முக்கியமான ரெண்டு விஷயம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ஐஎஸ்ஏவும் மைக்ரோ ஆர்கிடெக்சரும் தான். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்ன்றது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இட் ரெப்ரசன்ட் த பவுண்டரி பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்கும், ஹார்ட்வேர்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடப்பட்டதுல இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். பிகாஸ் ஹார்ட்வேருக்கு நம்ம சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணணும், ஹார்ட்வேர் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சாஃப்ட்வேர் பாஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐஎஸ்ஏ இஸ் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் டைரக்ட்லி. ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணுன்ற விஷயங்களை நம்ம கொடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு டைரக்டா கொடுக்குற விஷயத்தை தான் நம்ம ஐஎஸ்ஏன்னு சொல்றாங்க. இட் ஸ்பெசிஃபைஸ் ஹவு ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரிட்டன், how processor behaves while executing them. ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றதே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எழுதக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் எப்படி ப்ராசஸருக்கு புரிய வைக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம எழுதுறது தான் இந்த ஐஎஸ்ஏ அப்படின்ற விஷயம். ஸோ ஐஎஸ்ஏ இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சிபியூ. நம்ம எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட கம்யூனிகேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கோ, அதே மாதிரி ஹியூமன் பீயிங் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்றதுக்காக இருக்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சிபியூவோட கம்யூனிகேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றது. So that tells it what operation it can perform, such as adding numbers ஆ இருக்கட்டும், டேட்டாவை லோட் பண்றது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி ஒன்னொரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு இந்த ஐஎஸ்ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் டிஃபைன்ஸ் how software communicate with the hardware. சாஃப்ட்வேர்ன்றது நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன், அது எப்படி அந்த ஹார்ட்வேர் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரோட வேலை. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட், லோட், ஜம்ப்னு மெனி டைப்ஸில் இருக்குது. ரெஜிஸ்டர், டேட்டா டைப், மெமரி ஆக்சஸ்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரோட டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டுக்கு இடையில இருக்கிறது தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர், அப்ளிகேஷன், அசம்பிளர், ஓஎஸ், லிங்கர், லோடர், ஷெடியூலர், டிவைசர்னு நிறைய இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து இதெல்லாமே. ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், மெமரி, ஐஓ சிஸ்டம், டேட்டா பாத் கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் டிசைனு, பிசிக்கல் டிசைன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடப்பட்டதுல இருக்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். ஸோ சாஃப்ட்வேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாஸ் பண்ணுதோ அதெல்லாம் ஹார்ட்வேருக்கு டெலிவர் பண்றது வேலை தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரோடைய வேலை. ஸோ திஸ் இஸ் த ஒரு
டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஏ என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மீன்ஸ் நம்ம மிஷினுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாஸ் பண்ணணும், எப்படி ஒரு சிபியு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது. அதில் ஆடு, சப்ராக்ட், லோடு, ஸ்டோரு, ஜம்ப்னு நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டேட்டா டைப். டேட்டா டைப்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா எந்த டைப்ல இருக்கணும், இன்டிஜர்ல இருக்கணுமா, ஃப்ளோட்ல இருக்கணுமா, பைட்ல இருக்கணுமா, இந்த மாதிரி கொடுக்கிறது. தேர்ட் ஒன் ரிஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா டிஃபைன் த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர், அந்த எந்த ரெஜிஸ்டரை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஜென்ரல் பர்பஸா, ஸ்பெஷல் பர்பஸா, பிசியா, எஸ்பியா, ஃபிளாக்ஸா, இதெல்லாம் சொல்றது. தென் அட்ரஸிங் மோட்ஸ். அட்ரஸிங் மோட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு. அந்த சிபியூ வந்து ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு அதுல எந்த அட்ரஸிங் மோட்ல அது பண்ணும், ரெஜிஸ்டர்ல, இமீடியட்ல, டைரக்ட்ல, இன்டைரக்ட்லன்னு எந்த அட்ரஸிங் மோட்ல பண்ணுது. தென் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்மேட், எந்த ஃபார்மேட்ல நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், பிட்ஸா, பைட்ஸா, எந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றது. அடுத்து மெமரி மாடல். மெமரி மாடல்னா மெமரி அட்ரஸிங், எந்த அட்ரஸ்ல நம்ம அட்ரஸ் ஸ்டோர், பைட் அட்ரஸபிளா, வேர்ட் அட்ரஸபிளான்னு. தென் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் ஐஓ மாடல். தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸோட நம்ம சிபியூ இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றது இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் ஐஓ மாடல். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மூவ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்மலா தெரிஞ்சது மூவ், லோட், ஸ்டோர், push, pop. So these are the data transfer instruction. அடுத்து பார்த்தீங்கன்னா arithmetic instruction. arithmeticனால என்னது, addition, subtraction, multiplication, division. அதுதான் add, sub, multiple, division. Okay, then logical. logicalனாலே and, or, not, XOR, shift. அடுத்து branch and control instruction. branch and control statementனாலே jump, call, return, branch, if queue, இதெல்லாம். ஓகேவா? அடுத்து input output instruction பார்த்தீங்கன்னா in, out. ஓகேவா? இது IO டிவைஸோட கம்யூனிகேட் பண்றது. So these are the set of instruction used in the ISA. Okay, next பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நோ ஆப்ரேஷன், ஆல்ட், ட்ராப் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனோட லென்த். லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கம்பல்சரி ஐஎஸ்ஏல இருக்கிறது பார்த்தோம்னா 32 பிட் தான். ஓகேவா? ஸோ எம்ஐஏபிஎஸ் வந்து 32 பிட் ஐஎஸ்ஐல தான் இருக்கணும். எக்ஸாக்டா 32 பிட் அப்படின்னா 4 பைட் லாங்ல வந்து இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் தான். போத் ஹார்ட்வேர் அண்ட் கம்பைலர் வந்து ஈஸியா எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்மேட். இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, இப்போ பைட் 32 பிட்ல தான் இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம்ல, அதுவே 3 ஃபார்மேட்ல இருக்கலாம். ஆர் டைப் ஒன்று, ஐ டைப் ஒன்று, ஜே டைப் ஒன்று. ஆர் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ற இடத்துலலாம் நம்ம எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஆர் டைப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவே ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்றோம்னா அங்க ஐ டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். தென் அன்கண்டிஷனல் ஜம்ப்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே ஜே டைப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த three types of instruction formats used in the instruction set architecture. Okay, then advantage அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக நம்ம ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் மூலியமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணலாம். தென் நம்ம கம்பைலரை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுடைய ப்ரோக்ராம் சைஸை கம்மி பண்ணி கொடுக்கும். எக்ஸிக்யூஷன் டைமே கம்மியாகும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்து ஈஸியாக பாஸ் ஆகுறப்ப ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுடைய ப்ரோக்ராம் சைஸும் கம்மியாகுது, எக்ஸிக்யூட் பண்ணுற டைமும் கம்மியாகுது. ஓகே, தென் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாஸ் பண்ணுறதுனால பேரலல் எக்ஸிக்யூஷனும் நடக்கும். ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, so these are the some of the advantages of ISA. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். இந்த கொஸ்டின் கவர் பண்ணி எழுதிடலாம். இந்த டயக்ராம் டைப்ஸ் என்ன, காம்போனன்ட்ஸ் என்ன, அதுல எவ்வளோ சைஸ் இருக்கு, இதை மட்டும் பார்த்தாலே போதும். அட்வான்டேஜ் படிச்சுக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எக்ஸாம்க்குள்ள. ஸோ மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Next video, next topic பார்க்கலாம். Thank you.